வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். அதில் சுக பிரம்மம். அதற்கு முன்னாடி சுகரை பற்றியும் சிறிதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை போல அத்வைதானுபூதிக்கு இன்னொரு மூர்த்தி கிடையாது. அவரை கிஞ்சித் ஸ்மரிப்பதே பெரிய சாந்தி. ஜீவிய காலத்திலேயே அஞ்ஞானத்தை அடியோடு அழித்து பிரம்ம சாட்சாத்காரத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஜீவன் முக்தர்களில் ஒருத்தர் மாத்திரமில்லை அவர். இந்த ஜீவன் முக்தர்களிலும் பெரும்பாலோர் பிறக்கும்போது பூர்வ சம்ஸ்கார லேசமாவது இருந்து அதனால் கொஞ்சமாவது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டவர்களாக இருந்து அப்புறம் தாங்கள் ஜீவிய காலத்தில் சாதனா பலத்தினாலும் அனுக்கிரக பலத்தினாலும் அந்த அஞ்ஞான மூட்டம் நீங்க பெற்று பிரம்ம சாட்சாத்காரம் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சுகரோ பூர்வ சம்ஸ்காரம், அதை இந்த ஜென்மாவில் கழித்து கொண்டு அதற்கப்புறம் ஞானம் பெறுவது என்றில்லாமல் பிறக்கிற போதே ஜீவன் முக்தராக இருந்தவர். சுகர் பிறக்கும் பொழுதே ஆத்ம ஞானியாக பிறந்தவர். யத்னமே கிடையாது. அனுஷ்டானம் எதுவும் பண்ணாமலே அனுபூதிமானாக இருந்தவர். கர்மசேஷம்தான் பிறப்புக்கு காரணமானாலும் இவரோ கர்மசேஷமே இல்லாமல் பிறந்தவர். கர்மாவை அனுபவிக்கத்தானே பிறப்பு. சாஸ்திரோக்தமா கர்மா முதலானது பண்ணித்தானே கர்ம சேஷத்தினால் ஏற்பட்ட சித்த கலுஷத்தை அழுக்கை போக்கிக் கொண்டு அப்புறம் ஞானம் பெற முடியும். அப்படி இருக்க இவர் எப்படி பிறக்கும்போதே ஜீவன் முக்தரான ஞானியாக இருக்க முடிந்தது? இதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே காரணம் அஞ்ஞானம் என்பதே தொடாத ஒரு ஜீவனை லோகத்திற்கு காட்ட வேண்டுமென்றே ஈஸ்வரன் இப்படி ஒரு ஜீவனை பிறப்பித்திருக்க வேண்டும் என்பதுதான். வேறே ஒன்றும் சொல்லத் தெரியவில்லை. ஒரே அஞ்ஞான பிண்டங்களாக இந்த ஜீவ லோகத்தை பண்ணியுள்ள அவனுக்கு அப்படியே மாறுதலாக ஒன்றிரண்டாவது பார்க்க வேண்டுமென்று இருக்காதா? அப்படிப்பட்டவர்களை காட்டி அஞ்ஞான பிண்டங்களுக்கும் ஏதோ கொஞ்சமாவது இப்படியும் ஒரு பிறப்பிலிருந்து சஞ்சலமே இல்லாத நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஸ்திதியில் இருக்கிறது. இப்படி ஒரு ஸ்திதியும் இருக்கிறது என்று புரிய வைக்க வேண்டுமென்றே சுகர் மாதிரியும் ஒன்றிரண்டு சிருஷ்டித்திருக்கலாம். ஒன்றிரண்டு தான். சுகர் ஒன்று, இரண்டாவது வாமதேவர் என்பவர். அல்லது அவர் வாமதேவர் ஒன்று, இவர் சுகர் இரண்டு என்று கால கிரமத்தையொட்டி சொல்லலாம். ஏனென்றால் வாமதேவர்தான் சுகருக்கு முந்தி இருந்தவர். அவரை பற்றிய ஐதரேய உபனிஷத்திலேயே சொல்லி இருக்கிறது. கர்ப்பவாசம் செய்யும் காலத்திலேயே அவர் சமஸ்த தேவதைகளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களையும் தெரிந்து கொண்டு விட்டேன். இதற்கு முன் எப்படி இருந்தேன் தெரியுமா? இரும்பு கோட்டைகளைப் போல கணக்கில்லாத ஜென்மாக்கள் என்னை கட்டியிருந்தன. இப்பொழுது எனக்கு சிறகு முளைத்து விட்டது. ஒரு பெரிய பருந்துக்கு கருடனுக்கு முளைத்தது போல் முளைத்து விட்டது. அதனால் கட்டுக்களை மீறி பறந்து வந்துவிட்டேன் என்று சொன்னதாக இருக்கிறது. இப்படி சொல்வதிலிருந்து அவருக்கு கூட பூர்வ ஜென்மங்களின் பந்தம் இருந்து அப்புறமே பிரகிருத நிகழ்கால ஜென்மாவின் கர்ப்ப காலத்தில்தான் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி பிரம்மஞானம் சித்தித்ததாக தெரிகிறது. பிறப்பிலிருந்தே கர்ப்பமாக தோன்றிய நாளிலிருந்தே முக்தர்களாக இருந்தவர் சுகர். அவரை போலவே வாமதேவர் என்று சொல்ல வந்தேன். சமீப நூற்றாண்டுகளில் ஜீவன் முக்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைக்கும்படியாக இருந்தவர் பிரம்மேந்திரால் என்கிற சதாசிவ பிரம்மம். அவர் சுகபிரம்மத்தை ஸ்துதித்து குரு ரத்ன மாளிகாவில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார். ஜனனி ஜடராதிவ சயவன் யோ ஜகதோ நாத்ரவத் ஆத்மவித் விபத்பிய அனகந்தம் அகம் தம் ஆத்மவந்தம் பகவந்தம் சுகம் ஆச்ரேய பிரசாந்தம். லலிதமான அடுக்கு சொல்லாக அனகந்தமகம் தமாத்மவந்தம் பகவந்தம் சுகமாச்ரேய பிரசாந்தம் என்று இருக்கிறது.
அகந்தை இல்லாதவரும் ஆத்மாவை அறிந்தவரும் உத்தமமான சாந்த நிலையில் இருப்பவரும் பகவத் ஸ்வரூபமான அந்த சுகரை நான் ஆச்சரிக்கிறேன் என்று அர்த்தம். இது பின்பாதி. முன்பாதிக்கு என்ன அர்த்தம் என்றால், தாயாரின் வயிற்றிலிருந்து நழுவும் போதே தம்முடைய ஆத்மஞான விசேஷத்தினால் இந்த ஜகத்திலுள்ள எந்த உபத்திரவத்தை பார்த்தாலும் மனசின் கட்டுவிட்டு போகாதவர் என்று அர்த்தம். ஜனனி ஜடராத் பஜகோவிந்தத்தில் ஜனனி ஜடரே சயனம் என்றே ஆச்சாரியால் சொன்னதன் நினைவில் சொன்னது போல் இருக்கிறது. பாகவதத்தில் சுகரை பற்றி சொல்லப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் அவருடைய மகிமை முழுவதையும் சொன்னதாகிவிடும். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரகாதர ஆஜுகாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஷ்மி. யம் எவரை என்று ஆரம்பித்து தம் அவரை ஆனதோஷ்மி நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது. எவரை அவரை என்று சொல்லி இருப்பது சுகாச்சாரியாலைத்தான். ஆனால் ஸ்லோகத்தில் தேடி பார்த்தால் அந்த பெயரை காணோம். சர்வபூத ஹிருதயம் முனிம் என்றே குறிப்பிட்டிருக்கிறது. சர்வபூதங்களுக்கும் ஆதாரமான பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கும் ஒருவர்தானே சர்வபூத ஹிருதயத்திலும் வசிக்கக்கூடிய முனிவராக இருக்க முடியும். சுகர் ஒருத்தரைத்தானே அப்படி முக்கியமாக நினைப்பதாய் இருக்கிறது. பிரம்மஞானிகள் பல பேர் இருந்தாலும் சுகபிரம்மம் என்று அவர் ஒருத்தரைத்தானே சிறப்பித்து சொல்கிறோம். சர்வபூத ஹிருதயராக இருக்கப்பட்டவரை ஒரே ஒரு சரீரத்தில் மட்டும் உள்ள ஜீவனாக வைத்து நாமகரணம் செய்த சுகர் என்ற பெயரால் குறிப்பிடுவது அகண்டத்தை ரொம்பவும் குறுக்கி கண்டமாக்கினார் போலத்தான் என்பதாலேயே பெயர் குறிப்பிடவில்லை என்று தோன்றுகிறது. நாம ரூபம் கடந்தவர் என்று காட்டுவதாக நாமத்தை சொல்லாமல் விட்டிருக்கிறது. ஆனாலும் அடையாளம் காட்டாமலும் விடவில்லை. ஸ்லோகத்தில் துவைபாயனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. புத்ரேதி என்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது. துவைபாயனர் என்பது வியாசர். தீவில் துவீபத்தில் பிறந்ததால் அப்படி பெயர். அவரால் புத்ரா என்று புத்ரேதி கூப்பிடப்பட்டவர் அந்த சர்வபூத ஹிருதயர் என்று அடையாளம் காட்டியிருக்கிறது. வியாசபுத்திரர் என்றால் சுகர்தான் என்று புரிந்து கொண்டு விடுகிறோம். யம் என்றதற்கப்புறம் பரவ்ரஜந்தம் என்று இருக்கிறது. அப்படியென்றால் இருந்த இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பவர். வீடு வாசல் என்பதாக ஸ்வக்கிரகம் என்று ஒன்று இல்லாமல் அதை விட்டு ஓடுபவர் என்று அர்த்தம். அதனால்தான் சந்நியாசத்தில் உசந்த வகையை பிரவ்ரஜை என்றும் அப்படிப்பட்ட சந்நியாசியை பரிவ்ராஜகர் என்றும் சொல்வது. இப்படி சுகர் வீட்டை வாசலை விட்டு ஓடுகிறார் என்று ஸ்லோகம் சொல்கிறது. அப்புறம் அவருக்கு அனுபேதம் அபேத கிருதயம் என்று 2 அடைமொழி கொடுத்திருக்கிறது. அனுபேதம் என்றால் உபநயனம் ஆகாதவர். அபேத கிருதயம் என்றால் சாஸ்திரோக்த கர்மா மற்ற காரியங்கள் ஆகிய எல்லாவற்றிலுமிருந்தும் விடுபட்டவர். பூணூல் போடுவதற்கு முந்தியே சகல கர்மானுஷ்டானத்தையும் கடந்த ஞானியாகிவிட்டவர். மற்றவர்கள் யாரையாவது பற்றி இப்படி சொல்லியிருந்தால் ரொம்பவும் உயர்வாக நினைப்போம். ஆனால் சுகர் விஷயத்திலோ இப்படி சொல்வது சித்தே முந்தி சிறிது முன்பு நாம் அவரை தெரிந்து கொண்ட உயர்ந்த நிலையிலிருந்து இறக்கிவிட்டதாகவே தோன்றுகிறது. குருரத்ன மாளிகாவில் என்ன பார்த்தோம்? தாயார் கர்ப்பத்திலிருந்து நழுவும் போதே, அதாவது குழந்தையின் சரீரம் பூமியில் படுவதற்கு முன்பே அது பூலோக இன்ப துன்பங்கள் எதனாலும் கலக்கப்படாத ஞானத்தை பெற்றிருந்தது என்று பார்த்தோம். அப்படி இருந்த குழந்தை சில வருஷங்கள் வளர்ந்த பிறகுதான் அனுபேதம் பூணூல் போடப்படாத பாலன் என்று குறிப்பிடப்படும். பச்சை குழந்தைக்கும் கூட பூணூல் போடாததால் அனுபேதம்தான். ஆனாலும் குறிப்பிட்டு அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட பூணூல் போடுகிற வயசு, ஆனாலும் போடவில்லை என்றே அர்த்தம் கொடுக்கும். இன்னும் ரிட்டையர் ஆகாதவர் என்று ஒருத்தரை பற்றி சொல்கிறோம்.
அப்போது அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிய வயசுக்காரர் என்று தானே எடுத்துக்கொள்கிறோம். சமீபத்தில்தான் சர்வீஸில் சேர்ந்தவர். 30-40 வயசானவர். ஆகியோரும் ரிட்டையர் ஆகாதவர்கள் என்றாலும் அப்படி சொல்வதில்லை அல்லவா? உபநயன சம்ஸ்காரம் ஆகாதவர் என்றால் கிட்டத்தட்ட அந்த வயசு கட்டத்தில் இருப்பவர் என்றே அர்த்தம். அந்த நாளில் கர்ப்பத்தை கூட்டி 8 வயசிலேயே பிராமண பிள்ளைகளுக்கு பூணூல் போட்டிருப்பார்கள். ரொம்பவும் மேதா விலாசம் தெரிகிற குழந்தையாய் இருந்தால் 5 வயசிலேயே கூட போட்டுவிடலாம் என்று சாஸ்திரம். வியாசாச்சாரியால் அப்படித்தான் போட உத்தேசித்திருப்பார் என்றால் கூட அனுபேதர் எனப்படும் சுகருக்கு கிட்டத்தட்ட 5 வயசு இருக்க வேண்டும். பிறக்கும் பொழுதே ஞானியாயிருந்தவரை 5 வருஷம் தள்ளியே ஞானி என்று குறிப்பிட்டால் அது அவரை இறக்கிச் சொல்வது போலத்தானே. அப்படி இல்லை என்று காட்டத்தான் அனுபேதம் என்று சொல்வதற்கு முன்னாடியே பிரவ்ரஜந்தம் என்று சொல்லி இருக்கிறது. வியாசாச்சாரியாலின் ஆசிரமத்தையும் அது இருந்த அரண்யத்தையும் விட்டுவிட்டு சுகர் ஓடியதை பிரவ்ரஜந்தம் என்று வார்த்தை தெரிவிக்கிறது. பின்னால் வருவதிலிருந்து அவருக்கு சரியாக ஓட முடியாமல் வியாசாச்சாரியால் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்தங்கி போனதாகவும் தெரிகிறது. ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கை கால் வளர்ந்து ஓடும் சக்தி பெறுவதற்கு 4-5 வயசாவது ஆக வேண்டாமா? கர்ப்பத்திலிருந்து விழும்போது அப்படி ஓட முடியுமா? அதனால்தான் பிறந்ததிலிருந்தே பரிவ்ராஜகராக ஓடுகிற எண்ணம் கொண்ட ஞானியாகத்தான் சுகர் இருந்தார் என்றாலும் அந்த எண்ணத்தை காரியமாக்கி அவர் புறப்பட்ட சமயத்தை குறிப்பிடும்போது அவரை உபநயனமாகாதவர் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாம் மாயை. இதையே இன்னொரு தினசில் சொன்னால் எல்லாம் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டுள்ள ஞானி எந்த இடத்தையும் விட்டு எங்கேயும் போக வேண்டாம்தான். ஆனாலும் ஒரே இடத்தில் இருந்தால் அங்கே வசிப்பவர்கள் அந்த இடத்துக்கே அவர் சேர்ந்தவர். அந்த இடம் அவருக்கு சேர்ந்தது. அவர் தங்களை சேர்ந்தவர், தாங்கள் அவரை சேர்ந்தவர்கள் என்று தப்பான அட்டாச்மெண்ட்களை கற்பித்துக் கொள்வார்கள். அப்படி கூடாது என்றுதான் ஞானி பரிவ்ராஜகனாக தெரிவது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம். தேங்க்யூ.